வணக்கம். இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நியூஸ் மீடியாக்கள்லாம் நியூஸ் மீடியா தான் நடத்துறியா? இல்லை அது டேஸ் எதுவும் நடத்துறியா? எனக்கு புரியல. எவன்லாம் இந்தியாவுக்கு எதிராக பேசுகிறானோ, அல்லது ஒரு அமைப்புக்கு எதிராக பேசுகிறானோ, அல்லது அப்பட்டமான பொய் பேசுகிறானோ, அல்லது குற்றச்சாட்டு, அதாவது முறைகேடற்ற குற்றச்சாட்டுகள்லாம் சொல்கிறானோ, அவனெல்லாம் கூட்டி வச்சு உட்கார வச்சு நீ பேசுடா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நேரத்தில் என் நிருபருக்கு பணம் கொடுத்துறேன், அவன் சாப்பிட்டுட்டு இருப்பான், நீ விசாரிட்டு பேசுடாங்கிற மாதிரி இவனுங்க நியூஸ் சேனல் நடத்துறானுங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ பாருங்களேன். காங்கிரஸ் எப்படி பாக்குறீங்க? என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டுக்குள்ள வந்துரும். பீகாருடைய அந்த ரிசல்ட் தான் தமிழ்நாட்டுல அடுத்து நடக்க போகுதுன்ற ஒரு டாட்டை வச்சு என்ன பெரிய விஷயமா பேசுறீங்க? வந்தாச்சு சார். என்ன பெருசா பேசுறீங்க? அவங்க தான் சாமதான பேதத்தான அத்தனையும் பயன்படுத்தி முடிச்சிட்டாங்களே. அதில் பாருங்க, பாகிஸ்தான் நம்மளோட பவர்ஃபுல்லா இருக்கு. நம்ம தேர்தல் அவங்க தான் முடிவு எடுக்கிறாங்க. ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு தீவிர தாக்குதல் நடக்கும். பாகிஸ்தான் ஒழித்து கட்டிவிட்டது, நம்மை தோற்கடித்து விட்டது, காப்பாற்ற வேண்டும் என்றால் நான் அப்படிம்பாரு, ஜெயிப்பார். ஒவ்வொரு தேர்தலையும் பாகிஸ்தான் பாஜக வெற்றிக்கு உதவியாக ஒரு தீவிரவாத தாக்குதலை நடத்தும். பீகார் என்னாச்சு? பகல்காம்ல நடத்தினாங்க. 100 கிலோமீட்டர் பாகிஸ்தான் தீவிரவாதி உள்ள வந்து சுட்டுவிட்டு கொண்டுபிட்டு திரும்பி போயிட்டா ஒருத்தரை பிடிக்கல. பார்த்துட்டிங்களா? இவனுங்க எப்படி இப்படி ஆதாரமே இல்லாமல் போய் சொல்கிறானுங்க. அப்போ காங்கிரஸ்காரன் இருக்கான்ல, காங்கிரஸ்காரன் 1947 ஆட்சி பண்ணுறான். கிட்டத்தட்ட 2014 வரைக்குமே இடையில ஒரு பாஜக அந்தந்த கட்சிகள்லாம் ஆட்சி பண்ணாலுமே கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷம் ஆட்சி காலத்தில் எத்தனை குண்டுவெடிப்புகள் நடந்திருக்கு? அத்தனையும் காங்கிரஸ்காரன் தான் காரணமா? இல்லை காங்கிரஸ்காரன் தான் காரணமா? இத்தனை முறை ஜெயிச்சிருக்கானே, எப்படி 60 ஆண்டு கால ஆட்சி காலம்டா, சாதாரணமாக இல்லைல்ல. அப்போ அத்தனையும் அவனுங்க தான் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய இராணுவத்தையும் உளவுத்துறையும் என்ஐஏ இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்லாம் அலைய விட்றானுங்களா? நாட்டுக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு அத்தனை டிபார்ட்மெண்ட்டும் அவங்க கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு அலையிறான். இவனுங்க இங்கே உட்காந்துக்கிட்டு ஒரு எலெக்ஷனுக்காண்டி தான் டெல்லியில் குண்டுவெடிப்பு நடத்தினாங்கிற மாதிரி பேசுகிறானுங்களே. இவனுங்கள்லாம் காவல்துறை உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்களான்னு தெரியல எனக்கும்.